இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோ அல்கேன்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம சொல்லலாம். இங்க நம்ம என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? சைக்கிளிக் காம்பவுண்ட் வந்து இருக்குது. அதுல வந்து ஆல்கால் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்க OH வந்து நமக்கு வந்து இருக்குது. இது நம்ம என்ன பண்றோம், தைனைல் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகேவா? தைனைல் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து OH வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் தான். அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்னால நமக்கு அங்க என்ன இருக்கும், பிளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்ப பிளஸ் எஃபெக்ட் இருக்கும்போது இந்த கார்பன் என்ன பண்ணா எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், இந்த கார்பன் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்போ OH மைனஸ் வந்து நமக்கு வந்து வெளில வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்க நமக்கு வந்து Cl மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ரெண்டும் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஆகிக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குளோரோ சைக்ளோ ஹெக்சேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பிளஸ் SO2 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு வந்து பை ப்ராடக்டாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஹாலஜன் காம்பவுண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம நிறைய ரியேஜன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே காம்பவுண்டுக்கு நீங்கள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கேட்டலிஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணணும், ஜிங்க் குளோரைடு வந்து கேட்டலிஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே Cl வந்து கிடைக்கும், ப்ளஸ் நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த ஹாலஜன் வர்றதுக்கு இந்த தைனைல் கோடு மட்டும்தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NaCl கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், சல்ஃபரிக் ஆசிட் வந்து நமக்கு கேட்டலிஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ PCl3, PCl5, ரெட் பாஸ்பரஸ் இந்த மாதிரி நமக்கு நிறைய ரியேஜன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நிறைய ரியேஜன் இருந்தாலும் நம்ம வந்து தைனைல் கோடு தான் நமக்கு வந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. பை ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா SO2 அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ SO2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேசஸ் மாலிகூல், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு வந்து கேசஸ் மாலிகூல். அப்போ ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு வந்து வெளியில போயிடும். நமக்கான காம்பவுண்ட் நமக்கு வந்து பியூரா நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ பியூரிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் குளோரைடு வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஜிங்க் குளோரைடு வந்து நமக்கு வந்து கேட்டலிஸ்ட் தான் இல்லையா? அப்போ அந்த கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சாலிடா அப்படியே நமக்கு வந்து இருக்கும். அப்போ அந்த ஜிங்க் குளோரைடை ரிமூவ் பண்ணுறது நம்ம வந்து பியூரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போக வேண்டி இருக்கும். அப்போ நம்ம பியூரிஃபிகேஷன் தனியாக நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை கேட்டலிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதோ நமக்கு வந்து எக்ஸஸ் ஒர்க்காக வந்து இருக்கும். இது அப்படி கிடையாது. நமக்கு வந்து ரியாக்ஷனும் ஸ்பீடாக நடக்கும். பை ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து எவாபரேட் ஆகிடும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் கம்ஃபர்டபுள். அப்போ நம்ம ஆல்காலையும் நம்ம ஹாலஜனாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா தைனைல் குளோரைடு தான். நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் பெஸ்ட் மெத்தட் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா தைனைல் குளோரைடு மெத்தட் தான் நம்ம சூஸ் பண்ணணும்.